ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடகரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வடகரிக்கு கடலப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கடலப்பருப்பை. இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா 2 நான் வேற எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு ரன் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு ரன் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொரப்பாக தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரப்பு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக இருக்கக்கூடாது, முழுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி கொரப்பாகவே எடுத்து நம்ம கல் போட்டு இது காயட்டோன்ட்டு இதில் தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ இதை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் மொத்தமாக தான் தரட்டணும். வடகரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேகும். இது ஸ்லோலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ அது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இது தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி இதை ரன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். திப்பியோடு ஊற்றக்கூடாது. இதை ரன் பண்ணி அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பிட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இது இப்போ இந்த தேங்காவை அரைச்சதை சோம்பு அரைச்சதை இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 2 பக்கமும் வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆற வச்சுட்டு நம்ம பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு ரன் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வடகரி பூவாட்டம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டை, லவங்கம், கருப்பு ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெங்காயம் வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே இந்த ஆறுன நம்ம கல்லில் தட்டந்து இதை போட்டு பல்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரன் பண்ணக்கூடாது. பல்ஸ் கொடுத்துட்டு சும்மா நைஸ் ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை பல்ஸ் கொடுத்ததை இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்தால் உடனே கட்டி ஆகிடும். அதனால் இது தண்ணி நல்லா ஊற்றிட்டு இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஆகிடும் போகுது. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கஸ்தூரி மேத்தி தூவிட்டு கொஞ்சமாக தூவுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தூவாதீங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. இந்த வடகரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு இந்த வடகரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு இந்த வடகரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.